மக்களுக்காக களப்பணிகள் செய்து கொண்டு பேஸ்புக்கில் எழுதிட்டு இருக்கிறவர்கள ஃபீல்டில் நல்லா வந்து களப்பணி செய்தி தன்னுடைய பெரும்பான்மையான ஆதரவு. அடுத்தபடியாக 40 டிவிஷன் துணை செயலாளர் சுரேஷ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பச்சைப்பட்டி 40 டிவிஷன் நம்ம இந்தியாவிலே சரி உலகத்திலே சரி ஒழிக்கணும். எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாகி போய் அண்ணாவிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்டோம். நமது விடுதலை சிறுத்தைகள் இளைஞர்களும் சுரேஷ் தம்பி கூலியர் அனைவரும் தனுஷ்குமார் அவர்களுக்கு கட்சி கொண்ட அக்கா வாழ்கவே அம்பேத்கரியம் வாழ்கவே. உங்களிடம் நான் தவறான வார்த்தைகளை வீசியிருந்தாலும் பேசியிருந்தாலும் அதெல்லாம் கூலிக்காரர்களை இழிவுபடுத்தி பேசுவதில் இல்லை. அவர்களை தாயத்திரி தங்கை போல் அணைப்பவர்களுக்கு தான் இந்த பொறுப்பு கிடைக்கும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். எங்க தேசிய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எங்களுடைய உயிர் இருக்கும் வரை இந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் கோஷ்டி கொசுலே கிடையாது. இப்படி ஒரு மாவட்ட செயலாளர்கள் இருந்தார்கள் என்று சொல்ற அளவுக்கு இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை நானும் எனது அன்பு தங்கையும் வழிநடத்திக் கொள்வோம் என்று கூறி, அன்பு தோழர்களே, அன்பு சகோதரர்களே, பெரியாரியம் வாழ்கவே, விடுதலை சிறுத்தைகள் செய்கின்றோம், விடுதலை சிறுத்தைகள் வணங்குகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 2025 மறுசீரமைப்பு என்று எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழகம் முழுவதும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும் மாற்றி புதிய இரத்தத்தை பாய்ச்சும் வகையில் பொறுப்புகளை நியமித்திருக்கிறார். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேலம் தெற்கு தொகுதியினுடைய மாவட்ட செயலாளராக ஏற்கனவே சமூக சேவையாக நல்ல தொண்டுள்ளம் கொண்டவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி கி காயத்ரி அவர்களை தெற்கு தொகுதி மாவட்ட செயலாளராகவும், மூத்த முன்னோடியான அருமை தம்பி ராமன் என்கின்ற பிரபாவலவன் அவர்களை வடக்கு தொகுதி சட்டமன்ற மாவட்ட செயலாளராகவும் நியமித்திருக்கிறார். இந்த மாவட்ட செயலாளர்கள் இருவரும் தனித்தனியே அவர்கள் செயற்குழு போட்டு நிர்வாகிகள் எல்லாம் இன்னும் முழுமையாக இந்த ஒவ்வொரு நாட்களில் அறிவித்த பிறகு செயற்குழு போட்டு மேலும் கட்சியை எப்படி இந்த மாநகரத்தில் வலுப்படுத்துவது, ஏற்கனவே சிறுபான்மையர் நலன், தலித் ஒற்றுமை மற்றும் தமிழ் தேசிய கொள்கை, சாதி ஒழிப்பு களம் ஆகியவற்றில் முன்னோடியாக இருக்கின்ற இந்த சேலம் மாவட்டத்தை மேலும் எப்படி வலுப்படுத்தி எழுச்சி தமிழரினுடைய கரத்தை பலமாக்க வேண்டும் என்கின்ற வகையிலே திருமதி கி காயத்ரி அவர்களுடைய செயல்பாடும் திரு ராமன் அவர்களுடைய செயல்பாடும் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் அவர்களை வாழ்த்துகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இந்த சூழ்நிலையிலே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்கின்றது போல மாநகர் மாவட்டம் சேலத்திலே செயலாளராக இருந்த மக்கள் தேசம் கட்சியினுடைய வழக்கறிஞர்
எனது அருமை தம்பி 44வது கோட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரேம் அவர்கள் இன்று காயத்ரி தலைமையில எழுச்சி தமிழரின் தொண்டராக தன்னை இந்த கட்சியில இணைத்துக் கொண்டிருக்கின்றார். அவரையும் அவருடன் வந்து இணைந்த அனைத்து சகோதர சகோதரிகளையும் வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க விடுதலை சிறுத்தைகள், வளர்க எழுச்சி தமிழரின் புகழ். நன்றி, வணக்கம். சௌ பாவேந்தர். வழக்கறிஞர் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக களப்பணியை செய்து கொண்டு பேஸ்புக்கில் எழுதிட்டு இருக்கிறவர்கள ஃபீல்டில் நல்லா வந்து களப்பணி செய்தி தன்னுடைய பெரும்பான்மையான ஆதரவுகளுடன் அடுத்தபடியாக 40 டிவிஷன் துணை செயலாளர் சுரேஷ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பச்சைப்பட்டி 40 டிவிஷன் நம்ம இந்தியாவே சரி உலகத்தையே சரி ஒழிக்கணும். எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாகி போய் அண்ணாவிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்டோம். நமது விடுதலை சிறுத்தைகள் இணையருக்கும் சுரேஷ் தம்பி சுரேஷ் அனைவரும் வேலையோடு அழைத்துக் சதோஷ்குமார் அவர்களுக்கு கட்சி துண்டு அக்கா அவர்களுக்கு கட்சி துண்டு வாழ்கவே, அம்பேத்கரியம் வாழ்கவே. உங்களிடம் நான் தவறான வார்த்தைகளை வீசியிருந்தாலும் பேசியிருந்தாலும் அதெல்லாம் கூலிக்காரர்களை இழிவுபடுத்தி பேசுவதில் இல்லை. அவர்களை காயத்ரி தங்கை போல் அணைப்பவர்களுக்கு தான் இந்த பொறுப்பு கிடைக்கும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். எங்க தேசிய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எங்களுடைய உயிர் இருக்கும் வரை இந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் கோஷ்டி கொசுலே கிடையாது. இப்படி ஒரு மாவட்ட செயலாளர்கள் இருந்தார்கள் என்று சொல்கிற அளவுக்கு இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை நானும் எனது அன்பு தங்கையும் வழிநடத்திக் கொள்வோம் என்று கூறி, அன்பு தோழர்களே, அன்பு சகோதரர்களே, பெரியாரியம் வாழ்கவே, விடுதலை சிறுத்தைகள் செய்கின்றோம், விடுதலை சிறுத்தைகள் வணங்குகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 2025 மறுசீரமைப்பு என்று எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழகம் முழுவதும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும் மாற்றி புதிய ரத்தத்தை பாய்ச்சும் வகையில பொறுப்புகளை நியமித்திருக்கிறார். அந்த வகையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேலம் தெற்கு தொகுதியினுடைய மாவட்ட செயலாளராக ஏற்கனவே சமூக சேவையாக நல்ல தொண்டுள்ளம் கொண்டவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி கி காயத்ரி அவர்களை தெற்கு தொகுதி மாவட்ட செயலாளராகவும், மூத்த முன்னோடியான அருமை தம்பி ராமன் என்கின்ற பிரபாவலவன் அவர்களை வடக்கு தொகுதி சட்டமன்ற மாவட்ட செயலாளராகவும் நியமித்திருக்கிறார். இந்த மாவட்ட செயலாளர்கள் இருவரும் தனித்தனியே அவர்கள் செயற்குழு போட்டு நிர்வாகிகள் எல்லாம் இன்னும் முழுமையாக இந்த ஒவ்வொரு நாட்களில் அறிவித்த பிறகு செயற்குழு போட்டு மேலும் கட்சியை எப்படி இந்த மாநகரத்தில் வலுப்படுத்துவது, ஏற்கனவே சிறுபான்மையர் நலன், தலித் ஒற்றுமை மற்றும் தமிழ் தேசிய கொள்கை,
சாதி ஒழிப்பு களம் ஆகியவற்றில் முன்னோடியாக இருக்கின்ற இந்த சேலம் மாவட்டத்தை மேலும் எப்படி வலுப்படுத்தி எழுச்சி தமிழரினுடைய கரத்தை பலமாக்க வேண்டும் என்கின்ற வகையிலே திருமதி கி காயத்ரி அவர்களுடைய செயல்பாடும் திரு ராமன் அவர்களுடைய செயல்பாடும் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் அவர்களை வாழ்த்துகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இந்த சூழ்நிலையிலே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்கின்றது போல மாநகர் மாவட்டம் சேலத்திலே செயலாளராக இருந்த மக்கள் தேசம் கட்சியினுடைய வழக்கறிஞர் எனது அருமை தம்பி 44வது கோட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரேம் அவர்கள் இன்று காயத்ரி தலைமையிலே எழுச்சி தமிழரின் தொண்டராக தன்னை இந்த கட்சியிலே இணைத்துக் கொண்டிருக்கின்றார். அவரையும் அவருடன் வந்து இணைந்த அனைத்து சகோதர சகோதரிகளையும் வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க விடுதலை சிறுத்தைகள், வளர்க எழுச்சி தமிழரின் புகழ். நன்றி, வணக்கம். சௌ பாவேந்தர்.